ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். தேன் பொதுவாக 2 வகைப்படும். ஒன்று இயற்கை தேன், மற்றொன்று வளர்ப்பு தேன். இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் தேனை எல்லா இடங்களிலும் காணலாம். ஆனால் தொழிற்சாலைகளில் தேனை பதப்படுத்துவது மிகவும் சுவாரஸ்யமானது. பொதுவாக வளர்ப்பு தேன் என்பது தேனீக்கள் தனித்தனி பெட்டிகளை உருவாக்கி தேனை உருவாக்குகிறது. தேனீக்கள் தனித்தனி பெட்டிகளில் தேனை உருவாக்குகிறது. பெட்டிகள் தேனால் நிரம்பப்பட்டவுடன் அவை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. பெட்டிகள் உள்ள தேனீக்களுக்கு தீங்கு விளைவிக்காம தட்டுகள் பெட்டிகளிலிருந்து அகற்றப்படுது. பிறகு தேன் பிரிக்கப்படும் செயல்முறை முழு வேலையையும் இந்த இயந்திரத்தின் மூலம் செய்யப்படுகிறது. முதல்ல தேன்கூட்டின் மேல் அடுக்கு வெட்டப்படுது. பிறகு தேன்கூடுகள் ஒரு சுழலும் இயந்திரத்தின் உள்ளே வைக்கப்படுது. இங்கு தேன்கள் ஒவ்வொரு துளியும் கச்சிதமா வெளியே வருது. சுத்திகரிக்கப்பட்ட தேன் ஒரு பைப்பு வழியா வடிகட்டப்பட்டு சுத்தம் செய்யப்படுது. பிறகு அந்த தேன் ஒரு பெரிய கொள்கலன்ல வைக்கப்படுது. அங்கிருந்து குறிப்பிட்ட அளவு தேன் இயந்திரத்துல ஒவ்வொரு ஜாடியிலும் கவனமா நிரப்பப்படுது. பிறகு இந்த ஜாடிகள் பல்வேறு கடைகளுக்கு விநியோகிக்கப்படுது. அடுத்ததாக அன்னாசி பழம். நம் நாட்டுல அன்னாசி பழங்கள் கையால் வெட்டப்படுது. ஆனா மேம்பட்ட தொழில்நுட்பம் வெளிநாடுகள்ல உண்டு. அன்னாசி பழங்களை வெட்டுவது முதல் பொட்டலமிடுவது வரை அனைத்தும் இயந்திரங்களின் உதவியுடன் செய்யப்படுது. தோட்டத்திலிருந்து அன்னாசி பழங்களை பறிக்கப்பட்ட பிறகு அவ சுத்தம் செய்யப்பட்டு ஒரு பெல்ட்ல வைக்கப்படுது. பிறகு அவ ஒரு இயந்திரத்துக்குள்ள செல்கிறது. சில நொடிகள்ல அன்னாசி பழத்தின் தோலை உரிப்பதே தோல் உரிக்கும் இயந்திரத்தின் மாயாஜாலம். இந்த இயந்திரம் அன்னாசி பழத்தின் தோலை உரிக்குது. பிறகு மற்றொரு இயந்திரம் அதன் உட்பகுதியை வெளியே எடுக்குது. பிறகு தொழிலாளர்கள் அன்னாசி பழத்தை சிறிய துண்டுகளா வெட்டுறாங்க. பிறகு இந்த வெட்டப்பட்ட பாகங்கள் ஒரு இயந்திரத்துக்குள்ள செல்லுது. அங்கு இந்த துண்டுகள் சுமார் 1 சென்டிமீட்டர் அளவுள்ள சிறிய சதுரங்களா வெட்டப்படுது. பிறகு வெட்டப்பட்ட துண்டுகள் ஒரு கன்வேயர் பெல்ட் மூலம் சிறப்பு இயந்திரத்துக்கு செல்லுது. உள்ளே வெட்டப்பட்ட அன்னாசி பழ துண்டுகள் உலர்த்தப்பட்டு பிறகு அவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடை போடப்படுது, பொட்டலமிடப்படுது. அன்னாசி ஜாம் மிகவும் பெரிய அளவுல விற்கப்படுது. ப்ளூபெரி பெரி பழங்கள் வெளிநாடுகளில் அதிகமாக உள்ளது. இவற்றை கையால் பறிப்பது மிகவும் கடினம். அதனால தான் வியாபாரிகள் மரங்கள் மிகவும் சிறியது, அதனால வளர்ச்சாவே உடஞ்சிக்கும். இதுக்காக தான் இந்த இயந்திரம். ஜாம்பழங்கள் இந்த ஜாம்கள் பழுத்த பிறகு அவற்றை கையால் பறிப்பது மிகவும் கடினம். அதனால தான் வியாபாரிகள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க. இந்த இயந்திரம் மரத்தில் உள்ள ஜாம்களை மிகவும் அழகா பறித்தருது. ஆனா ஒரு சிறிய சிக்கல் உள்ளது. சில பழுக்காத ஜாம்களும் அதனுடன் வருது. ஒருவர் அந்த பழுக்காத ஜாம்களை பிரித்து விட்டு அதன் பிறகு அவற்றை தொழிற்சாலைக்கு அனுப்புறாரு. தொழிற்சாலையில ஜாம்கள் முதல்ல கிருமி நாசினி கலந்த நீர்ல நன்றா கழுவப்பட்டு பிறகு உலர்த்தப்படுது. மற்றொரு சோதனை சாவடிக்கு அனுப்பப்படுது. அங்கு சில தொழிலாளர்கள் குறைபாடுள்ள ஜாம்களை பிரிக்கிறாங்க. பிறகு ஜாம்களை ஒரு குறிப்பிட்ட அளவுல அளந்து பொட்டலமிடப்பட்டு மற்றொரு தொழிற்சாலைக்கு அனுப்புறாங்க. இதுக்கு பிறகுதான் விற்பனை செல்லுது. நம் நாட்டுல காலையில பார்த்தா முட்டைகளுடன் காலை உணவு சாப்பிடுறோம். ஆனா வெளிநாடுகள தொழிற்சாலையில எப்படி சாப்பாடு ரெடி ஆகுது பாருங்க. ஒரு பெரிய குக்கர் உள்ளது. இந்த பானையில ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி மற்றும் தண்ணீர் போடப்பட்டு பிறகு ஒரு மூடியால மூடப்படுது. சுமார் 25 நிமிடங்களுக்கு பிறகு அரிசி சமைக்கப்பட்டு சூடான அரிசியை குளிர்விக்க ஒரு கன்வேயர் பெல்ட்ல கொட்டப்படுது. மறுபுறம் ஒரு பானையின் ஒரு பகுதியில சிறிதளவு அரிசி சாப்பாடும் மற்றொரு பகுதிக்கு சிறிதளவு இறைச்சி மற்றும் காய்கறி குழம்பும் கொடுக்கப்படுது. பிறகு அந்த பானைகள் ஒரு கன்வேயர் பெல்ட் வழியா புறஊதா ஒளியில செல்லுது. இங்கே அது கிருமி நீக்கம் செய்யப்படுது. பிறகு அவை மூடப்பட்டு பொட்டலமிடப்படுது. இந்த பொட்டலம் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைக்கப்படுது. ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த வெப்பநிலையில வைக்கப்படுது. நீங்க காலையில உணவு வாங்க செல்லும் போது இந்த பெட்டியை சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம். அதே போல ராஸ்பெரி என்பது ஒரு வகை ஜாம் பழம். இந்த பழம் நம் நாட்டில் அவ்வளவா அறியப்படல என்றாலும் இந்த ராஸ்பெரி வெளிநாடுகளில் விளையார்ந்த ஒரு உணவுப் பொருள். இந்த வடிவம் பொதுவாக ஜாம் போல இருக்கும். ஆனா இதன் மேல் பகுதி தர்பூசணி வடிவில் இருக்கும். இது சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும். மிகவும் சிறிதான ராஸ்பெரிகள் பழுத்த பிறகு ஒரு இயந்திரத்தின் உதவியுடன் பறிக்கப்படுது. இந்த இயந்திரம் 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள ராஸ்பெரிகளை சேகரிக்க முடியும். பிறகு அவை வண்டி மூலம் தொழிற்சாலைக்கு அனுப்பப்படுது. தொழிற்சாலைக்கு அனுப்பப்பட்ட பிறகு ராஸ்பெரிகள் நன்றா கழுவப்படுது. பழத்தில் உள்ள பல்வேறு பூச்சிகள் மற்றும் தூசி அகற்றப்பட்டு சாதாரண நிலையில பொடியாக்கப்படுது. இந்த ராஸ்பெரிகள் சாதாரண நிலையில கிடைக்குது. பொட்டலமிடுவதற்கு முன்னாடி ராஸ்பெரிகள் கழுவப்பட்டு -7 டிகிரிக்கு குளிர்விக்கப்படுது மற்றும் பொட்டலமிடப்பட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பப்படுது. பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. ராஸ்பெரிகளை நசுக்குவதற்கு முன் சூடான நீர்ல போடப்பட்டு ஈரப்பதம் இல்லாத ஒரு சிறப்பு அறையில வைக்கப்படுது. அதற்கு பிறகு அது உலர்த்தப்படுகிறது. பிறகு பாசல் செய்யப்பட்டு நாட்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுது. அடுத்ததாக துரியன். இந்த பழம் பலாப்பழம் போல இருந்தாலும் இது துரியன் என்று அழைக்கப்படுது. இது தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா ஆகிய அனைத்து பகுதிகளிலும் பொதுவாக காணப்படுது. இந்த பழங்கள் பலாப்பழம் போல தோற்றமளிக்கிறது. இதன் உட்புறம் பலாப்பழம் போல இல்லாவிட்டாலும் வியாபாரிகள் இந்த துரியனை பல ஏக்கர் நிலத்துல பயிர்றாங்க. பழங்கள் பழுக்க தொடங்கும் போது அவர்கள் அவற்றை ஒரு லாரியில ஏற்றி தொழிற்சாலைக்கு எடுத்து செல்றாங்க. பிறகு பழங்கள் சுத்தமான நீரில் கழுவப்படுது. பிறகு பழங்களின் உட்புறத்திலிருந்து அந்த சுவையான பகுதி எடுக்கப்படுது. பழத்தின் மேற்புறத்தில் உள்ள வெட்டுக்கள் மிகவும் கடினமா இருப்பதால இந்த வேலை உண்மையிலேயே மிகவும் கடினம். உள்ளே இருக்கும்
சுவையான பகுதியை எடுத்த பிறகு அது ஒரு தட்டில் வைக்கப்பட்டு -5°C வெப்பநிலையில உள்ள அறையில வைக்கப்படுது. குளிர்ந்த பிறகு உள்ளே இருக்கும் பகுதி சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு பிறகு அவற்றின் ஈரப்பதத்தை குறைப்பதற்காக உலர்த்தப்படுது. இறுதியா அதன் மீது பூசப்படுது. வெண்ணெய் சேர்க்கப்பட்டு பிறகு பொட்டலமிடப்படுது. துரியன பல்வேறு வழிகளில் உண்ணலாம். ஆனா இந்த பதப்படுத்தும் முறையின் காரணமா இதை உலர்ந்த தின்பண்டங்கள் வடிவில் நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க முடியும். அதே சமயம் நீங்க எப்போதாவது தாய்லாந்து அல்லது இந்தோனேஷியா சென்றா பல்வேறு சூப்பர் மார்க்கெட்ல இந்த உணவை காண்பீங்க. அதே நேரத்தில் பல இடங்கள்ல இந்த பழம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏனென்றால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இதோடைய வாசனை பல மீட்டர் சுற்றளவில் இதோடைய வாசனை வீசும். அதனாலேயே சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல இது தடை செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு.